ப்ளவுஸில் எத்தனை பேர் ஜிப் வச்சு பார்த்துருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ப்ளவுஸில் ஜிப் வைக்கிறது இன்றைக்கி வந்தது இல்லை. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ளவுஸில் ஜிப்பு வச்சு வேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்டு மாற மாற இந்த ப்ளவுஸில் ஜிப் வைக்கிற ட்ரெண்டு முடிஞ்சிருச்சு. ஸோ தச்சில் ஒரு அம்மா இதே மாதிரி ப்ளவுஸில் வந்து பட்டியில் ஜிப்பும் அதுலேருந்து காசு எடுத்து கொடுத்ததை நான் கவனித்தேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, நம்மளும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லி தான் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நல்லா இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வேணுமே அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் என்னன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் நான் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலுமே சரி, அடுத்த வேறு புது வீடியோஸ் வந்தாலுமே உங்களால் அதை பார்க்க முடியாது. ஸோ மிஸ் ஆகிடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 7 இன்ச்சு ஜிப் எடுத்துங்க. இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சோ, அதே மாதிரி ஜிப்போட இன்னொரு பக்கமும் 1.5 இன்ச்சை விட்டுட்டு ஒரு சின்ன பட்டி பீஸை மடித்து இந்த ஜிப்போட 2 சைடும் ஃபஸ்ட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த 2 சைடு நமக்கு தேவையில்லை. பட்டிக்கு நடுவில் ஜிப்பு வர மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைடு ஏதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் துணியில் வச்சு தைச்சி இப்போ ஜிப்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பட்டி துணி எடுத்துக்கங்க. பெல்ட் நம்ம நார்மலாக வந்து ப்ளவுஸில் பட்டி வச்சு தைப்போம் இல்லைங்களா, அந்த பெல்ட் எடுத்துகிட்டு டவுன் பார்ட்டை கீழ் பகுதியை மட்டும் மடித்து கொடுத்துருங்க. ஸோ நான் துணியோட 2 நல்ல பக்கங்களும் ஒன்றா வச்சு தைச்சு இப்போ இதை நான் டர்ன் பண்ண போகிறேன். ஸோ கீழே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த பட்டி பாட்டை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் லே பண்ணுற பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்கள் போடுங்க. துணியோட நல்ல பக்கம் ஜிப்போட நல்ல பக்கத்துக்கு மேலே வர மாதிரி வச்சு 1/2 இன்ச்சில் இது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக அப்படியே ஜிப்புக்கு மேலே வச்சு 1/2 இன்ச்சில் நம்ம இதை தைக்கலாம். அண்ட் மீதி 2 சைடு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஜிப்போட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜிப்பை முடிஞ்ச வரைக்கும் ஒட்டி துணியோட நல்ல பக்கத்து மேலே வச்சு தைக்கிறோம். ஒன்ஸ் ஓரளவுக்கு முன்னாடி வந்த பிறகு ஜிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஜிப் வந்து நம்ம பாட்டி காலத்தில் போட்ட ஜிப்புங்க. ரொம்ப ஓல்டேஜ் பேட்டர்ன் ஜிப் தான் இது. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம அம்மாங்க பாட்டி போட்டு நம்ம அம்மாங்க ப்ளவுஸில் காசு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கடந்து வந்துடும். இப்போல்லாம் அதெல்லாம் யாருமே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு அதை பற்றி பெருசாக எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் ஜிப்பு கரெக்டாக நீட்டாக அலைன்ட் ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங்கும் சரி, அட்வான்ஸ் மாஸ்டர் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைனிங்கும் சரி, கம்மிங் அக்டோபர் மந்த்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் எங்களுக்கு தெரியலை, நோட்டிஃபிகேஷன் வரல, எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியல நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்போ நான் கிளாஸ் போட்டாலும் உங்களால் அதை அட்டன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய 99 கோர்சஸ் நான் லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ லைனிங்கை ஜஸ்ட் லைக் தட் பின்பக்கம் அப்படியே வச்சுட்டு இப்போ ஜிப்புக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுறோம். அவ்வளோதாங்க. ஜிப்பு வந்து பட்டியோடு ஒன்றா ஜாயின் ஆகி ஒரு பாக்கெட் மாதிரி இப்போ நம்ம இதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு எக்ஸ்ட்ராஸ் இருக்க எல்லா ஃபேப்ரிக்கும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டில் அழகாக ஜிப்பு போய் நமக்கு வந்து சீட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவை, இப்போ இருக்க செல்ஃபோனு நம்மக்கிட்ட காசுலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸோட பார்ட்டை துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு நம்ம தைச்சிடலாம். ஸோ இதை மேலே வச்சு இப்படி ஒரு தையல் போட்டுடலாம். ஸோ என்னோடய ஆப்பில் இருக்க லைக் என்னோடய 99 ருபீஸ் ஒர்க் ஷாப்பும் சரி, என்னோடய அட்வான்ஸ் டிப்ளமோ ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் நீங்கள் ஆப் பண்ணணும், 99 ருபீஸ் கிளாஸில் நீங்கள் வாங்கணும், அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சியூ வித் ஷமா ஆப் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குங்க. யாருக்கெல்லாம் தெரியல இப்போ நான் சொல்கிறேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். எப்படி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுமோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக அமேசானில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. போய் நீங்கள் கிளிக் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஆப் லிங்க் வந்து கீழே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பெல்ட்டோட அட்டாச் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாகவே மாறிடுங்க. ஸோ நமக்கு வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கப்புறம் ஹூக் பட்டி, லூப் பட்டி தைக்கிறது அதெல்லாம் சேம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பெல்ட் ஓப்பன் பண்ணி இதில நான் அந்த காச வச்சு நான் காட்டுறேன். அண்ட் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலா இந்த இந்த டெக்னாலஜின்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ உங்க ஒப்பீனியன கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்கள பார்க்குறேன். சீ யூ நெக்ஸ்ட் டைம். டில் தென் டேக் கேர். பை பாய்.